ரீசென்ட் டைமில் நிறைய பேர் சுடலை மாட சாமியோட வீடியோ அனுப்பி அந்த சாமியை பற்றி பேசி போட சொல்கிறீங்க. சுடலை மாடன் ஒரு முக்கியமான காவல் தெய்வம். நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு போகிறது தான் நமக்கு எப்போவுமே சேஃப்டியாக இருக்கும். குழந்தை உண்டானவங்க சுடலை மாடன் கோவிலுக்கு போக மாட்டாங்க, அங்கே தேங்காய் எறியவும் மாட்டாங்க. எந்த கோயில்லையுமே குழந்தை உண்டானவங்க வந்து தேங்காய் எறிய மாட்டாங்க. ஆனால் அவங்க எங்கேயாவது வெளியூர் பயணம் பண்ணும்போது இந்த சுடலை மாடனுக்கு ஒரு தேங்காய் வச்சு வாங்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக நமக்கு வழித்துணைக்கு வருவார். குழந்தை உண்டானவங்களுக்கு 7வது மாதம் 9வது மாதத்தில் வளையல் போட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது நெடுதூர பயணமாக இருந்ததுன்னா அவங்க சுடலை மாடனுக்கு கண்டிப்பாக தேங்காய் வந்து எரிய முடியாது, குழந்தை உண்டா இருக்கிறதுனால. அதனால் அவர் வாசலில் ஒரு தேங்காய் வாங்கி வச்சுட்டு போகிறது தான் கரெக்டான முறை. இந்த சுடலை மாடன் ரொம்ப கோவக்கார சாமி. இவர் அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எங்கள் ஊர் அம்மன் கோவிலில் சுடலை மாடனுக்கு சிலை கட்டினாங்க. அது கட்டுறது எத்தனையோ டைம் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்தது. கோவில் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு சுடலை மாடன் சிலை மட்டும் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்தது. அது கெட்ட வந்தவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. நான் கோவில் கட்டவே வரலன்னு சொல்லி ஓடுற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட அவருக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் அதுக்கெலாம் ஒரு சில பரிகாரம் பண்ணி பலி கொடுத்து அதுக்கப்புறமா தான் கட்ட ஆரம்பித்தாங்க. சுடலை மாடன் வந்து அவரோட அனுமதி இல்லாமல் நம்மளை வந்து என்ன பண்ணாலும், நம்ம தலைகீழ நின்னாலும் அவர் சம்மந்தமான நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவரை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவர் அனுமதி இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நான் பெரும்பாலும் சுடலை மாடனோட வீடியோக்கள் போடுறத குறைச்சிக்கிட்டேன். சந்தேகம் இருக்கிறவங்க ஒரு பெரிய சுடலை மாடன் கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கிற பூசாரிக்கு கிட்ட கேளுங்க, நான் சாமியை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவான்ட்டு. அவங்க உங்களுக்கு பெரிய கதையாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாமி ஆடுறதையோ சாமியாவோ எந்த ஜென்மத்துலேயும் ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்க.